தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் செய்த நிலையில் ஆத்திரமடைந்த நகர்மன்ற திமுக தலைவர் ராமலட்சுமி கவுன்சிலர்களை ஒருமையில் திட்டிவிட்டு பாதியிலேயே கூட்டத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவி ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் நகரமன்ற தலைவர் மீது கவுன்சிலர்கள் முன்வைத்தனர். அதாவது தீர்மான புத்தகத்தில் தாங்கள் கையெழுத்திட்ட பிறகு அதில் தங்களுக்கு தேவையானதை அவர்கள் பூர்த்தி செய்வது மற்றும் தாங்கள் கலந்து கொண்டுள்ள நகரமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர் பெரும்பாலானோர் புறக்கணித்த தீர்மானத்தை ரகசியமாக அதனை மீண்டும் அதில் பதிவேற்றுவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்களும் வாக்குவாதத்தில் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் நகர்மன்ற தலைவி கூட்டத்தை ஒத்திவைப்பதாக கூறி அங்கிருந்து சென்று விட்டார். மேலும் ராமலட்சுமி கவுன்சிலர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சக கவுன்சிலர்களும் ராமலட்சுமியை பின்தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்மன்ற கூட்டமே பரபரப்பு ஏற்பட்டது.